விநாயகன் 4 மாண்புமிகு உறுப்பினர் திரு இளங்கோ மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரிய ரயில்வே மேம்பாலம் கொடுமுடி மற்றும் புகழூர் ரயில்வே நிலையங்களுக்கு இடையே கடவு எண் 32 ஆகும். பொதுவாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க கடவு வாகனங்களுடைய அளவு, அதாவது டிவிசி ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். அது சம்பந்தப்பட்ட 32 ரயில்வே கேட்டில் தற்போது வாகனத்தினுடைய செறிவு என்பது 1,22,130 உள்ளது. ஆனால் இந்த ஆண்டு 2023-24 சேர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்காக 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக நிர்வாக அனுமதி பரிசீலனை உள்ளது. பொதுவாக இது போன்ற ரயில்வே பாலம் கட்டுகிற பொழுது 50% ஒன்றிய அரசாங்கத்தினோட நிதியில் இருந்தும் 50% மாநில நிதியிலிருந்து கட்டப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த திட்ட அறிக்கை வந்தவுடனே அதற்கு வேண்டிய முயற்சிகள் எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் இளங்கோ. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட நொயிலிருந்து வேலாயுதம்பாளையம் செல்லுகின்ற சாலை மிகவும் முக்கியமான சாலை. இந்த சாலையில் 5 மீட்டர் சாலையாக இருந்தது. இதை நம்முடைய திராவிட மாடல் அரசு 10 மீட்டர் சாலையாக தரம் உயர்த்தி தந்ததற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த திட்டத்தை பெற்றுத்தந்த மின்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் இந்த வேளையிலே நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சாலையில் ரயில்வே பாதை அமைந்துள்ளது. இந்த ஒரு நாளைக்கு 30க்கு மேற்பட்ட ரயில்கள் இந்த சாலை வழியாக கடந்து செல்கிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கு செல்கின்ற வாகனங்கள், அதே போல ஆம்புலன்ஸ் வாகனங்கள், அதே போல புகழூர் சர்க்கரை ஆலைக்கு செல்கின்ற கரும்பு லாரிகள் நீண்ட வரிசையில் நிற்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு இந்த திட்டத்தை கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு நான் இந்த வேளையில் நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சாலையை இந்த ஆண்டு முடித்து தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவரே நன்றி சொல்லிட்டார். ஏன்னா இந்த ஆண்டே திட்ட அறிக்கை 50 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்திற்கு ரயில்வே துறைக்கு நாங்கள் ஏற்க கடிதம் எழுதியிருக்கிறோம். அது இன்னும் விரைந்து இந்த ஆண்டே கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் இளங்கோ. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கரூரிலிருந்து ஈரோடு செல்லுகின்ற சாலை தற்போது 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நொயில் பகுதியில் நொயிலாற்றில் மேலே இருக்கின்ற உயர்மட்ட பாலம் குறுகலாக உள்ளது. இந்த பாலத்தை புதிய பாலம் பக்கத்தில் அமைத்து தரப்படுமா என்பது பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் பொறுப்பேற்ற உடனேயே போக்குவரத்து செறிவை பொறுத்தளவுக்கு 4 வழிச்சாலையாக ஆக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஈரோடுக்கும் கரூருக்கும் போக்குவரத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால் 4 வழிச்சாலையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற இந்த பாலம் 2025-26 இந்த ஆண்டிலேயே உயர்மட்ட காலம் கட்டுவதற்கு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடுக்கடலில் ஐயன் திருவள்ளுவனையும் விவேகானந்தரையும் 37 கோடி ரூபாய் பொருட்செலவில் இணைத்து உலகமே அறியாத ஒரு தொழில்நுட்பங்களுடன் அந்த பாலத்தை மாண்புமிகு முதலமைச்சரால் திருக்கரங்களால் திறந்து வைத்த பொதுப்பணித்துறை இப்பொழுது படப்பையிலும் திருப்பெரும்புதூரிலும் அந்த பாலங்கள் என்ன நிலையில் இருக்கின்றன, அதை நீங்கள் கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவீர்களா? முதலமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாலமாக இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் இந்த பாலத்தை வெகு விரைவில் போர்க்கால அடிப்படையில் கட்டித் தருவீர்களா என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது போக்குவரத்து அதிகமாகத்தான் இருக்கிறது. அந்த பாலம் நானே 2 முறை போய் பார்த்திருக்கிறேன். அந்த ஒப்பந்ததாரை அழைத்து நான் நேரடியாக பேசியிருக்கிறேன். ஆனால் விரைந்து இந்த ஆண்டே முடிப்பதற்கு வேண்டிய பணிகள் இந்த துறை எடுத்துக்கொள்ளும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.